ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நர்சரி கார்டன் விசிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். குளித்துறை நர்சரி கார்டனில் வந்து நர்சரி கார்டன் ஃபஸ்ட்டு விசிட் போகிறோம். இதில் வந்து நம்ம 4-5 நர்சரி கார்டன் இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எந்த நர்சரி கார்டன் போயிருக்கோம், அந்த நர்சரி கார்டனில் என்னென்ன எல்லாம் புதுசாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நர்சரி கார்டனில் ஃபஸ்ட்டாக எடுத்த உடனே பார்க்குறதுக்கு வந்து இந்த நம்ம பிரிஞ்ச் லீஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி லீஃப் இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் வந்து அழகாக வந்து பூங்கொத்தாக பூ பூத்துருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளான்ட்டோட நேம் எனக்கு தெரியலை. ஸோ வந்து பெரிய பாட்டில் வச்சுருந்தாங்க, வரிசையாக இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த பிளான்ட்டு தான் இருந்துச்சு. ப்ரைஸ் லிஸ்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் ப்ரைஸ் கேட்கணும்னு நினச்சி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்ககிட்ட வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரேட் வந்து ஸ்டார்டிங் ரேட்டில் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே. ஒரு சில பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம ரேர் கலெக்ஷன்ஸாக இருக்கிறது 100 ருபீஸுக்குமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலக்ஷ்மி நர்சரி கார்டன், குளித்துறை, கோர்ட் ரோடு. இது வந்து நம்ம உள்ள கோர்ட் ரோடு வாவுலி பொருட்காட்சிக்கு வரும்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற நர்சரி கார்டன். ஸோ வந்து இவங்ககிட்ட வந்து பூச்செடிகள், பழச்செடிகள், அதுக்கப்புறம் நம்ம நர்சரிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பிளான்ட்லேருந்து சின்ன பிளான்ட் வரைக்கும் அவைலபிளாக வச்சுருக்காங்க. பிளான்ட்ஸ் ப்ரைஸை பொறுத்தளவில் வந்து நமக்கு வந்து பிளான்ட்டை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். 50, 60, 100, 150 அந்த மாதிரி ரேட்டில் வந்து நமக்கு இருக்கும். ஃப்ரூட்ஸ் பிளான்ட் எல்லாமே. ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30, 40 பிளான்ட்டோட சைஸ் பொறுத்து அது வந்து நமக்கு ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ வந்து இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து இப்போது நியூலி கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கலர் பார்க்குறதுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில பிளான்ட்டில் தான் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நிறைய இருக்குது. அப்புறமா இந்த வித்தியாசமாக பூ பூக்கிற இந்த பிளான்ட்டுமே நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. இதோட நேமும் எனக்கு தெரியலை. அது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இங்கே மெலஸ்டோமா, அப்புறம் வேறு பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வரிசையாக இருந்துச்சு. டாலியா பிளான்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த பேம்போ கலெக்ஷன்ஸ் அந்த பக்கம் இருந்துச்சு. நான் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பிங்கு, ஆரஞ்சு, ஒயிட்டுன்ட்டு. பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த பெரிய பாட்டில் இருக்க ரோஸஸ் எல்லாமே வந்து நிறைய பூக்களோட நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு. இது வந்து 120க்கு வச்சுருக்காங்க. 120க்குன்னா நல்லா ஒர்த்து தான். பெரிய பாட்டில் இருக்குது. செடியுமே நல்லா பெரிய செடியாக நிறைய பூக்களோடு இருக்குது. அடுத்ததாக வந்து ஒட்டு மாவு. இதில் வந்து அங்கே பிளான் பண்ணி விட்டுருக்காங்க. அதில் அழகாக மாங்காய் காய்ச்சிருந்துச்சு. நம்ம பறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆசையும் வந்துச்சு. ஆனால் நாங்கள் பறிக்கலை, சும்மா ஜஸ்ட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வேறு மாங்காய் இருக்குது. நிறைய பூவும் பூத்துருந்துச்சு. குட்டி மாமரத்தில் அங்கங்கேயும் மாங்காய் காய்ச்சி தொங்குச்சு. எல்லாமே கை கட்டும் தூரத்தில். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஏதோ பிளாஸ்டிக் செடியில் மாங்காய் காய்ச்சி தொங்கின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸ் பாருங்கள், நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸு சூப்பராக அழகாக ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க. இங்கெல்லாம் பேம்போ கலெக்ஷன், ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு, வேறு இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரிசையாக இருந்துச்சு.
அப்புறமா வந்து இந்த 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 பூக்கு பேர் நாங்கள் வந்து பூனைவாலுன்னு சொல்லுவோம் சின்ன வயசில். ஆனால் வந்து வேற ஒரு பெரிய செடியாக குரோட்டன்ஸ் செடி மாதிரி இருக்கும். இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸில் இந்த பூ வருது. இதுக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பூனைவாலுன்னு சொல்லுவோம். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பூவு. பூனைக்கு வால் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வந்து இது ரெட் கலரில் இருக்குது. டட்டா பாய்.